ஆண்டவரே அப்படின்னு யாராவது ஒருத்தர் பொருத்தனை எடுத்திருக்கலாம். இந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் இந்த காரியத்தை செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எடுக்க வேண்டிய பொருத்தனை அது கிடையாது. ஆண்டவரே பழையது போல உங்களோடு இருக்கிற உறவை நான் சரி பண்ணுகிற வரைக்கும் நான் உபவாசம் இருப்பேன் ஆண்டவரே. அதை ரெடி பண்ணுவேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். அதை மட்டும் நீங்க ரெடி பண்ணுங்க, மற்றது எல்லாவற்றையும் யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அது நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு கர்த்தர் செய்ய போகிறார்? எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். பாருங்க, யாக்கோபுனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாரை தாயாரை விட்டு பிரிந்து வரும்போது நடுவில் ஆண்டவர் சந்திக்கிறார். வழியில சந்திச்சு சொல்றார், நான் உன் தகப்பனாருடைய தேவன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உனக்கு கைவிடுவதில்லை, உன்னை இந்த இடத்துக்கு திரும்பி கொண்டு வருவேன், நீ இப்பொழுது தலைக்கு கீழே வச்சிருக்கிற இந்த கல்லு தேவனுடைய வீடாகும்னு சொல்லி நிறைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 15வது வருஷம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. 16வது வசனத்தை வாசிங்கன்னா, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே தன்னுடைய தாயை விட்டு பிரிஞ்சு வரும்போது ஆண்டவர் இடையில சந்திச்சு கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இல்லப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தகப்பனாருடைய தேவன், உன்னை திரும்பி இந்த இடத்துக்கு நான் வர பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யாக்கோபு ஒரு பொருத்தனை எடுக்கிறான். அப்படியா, எனக்கு போற வழி என்னன்னு தெரியல, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இதை தந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நான் சாட்சியா வாழ்வேன், நான் இந்த இடத்துல நிறுத்துகிற இந்த கல் உமக்கு வீடாக மாறும் அப்படின்னு பெரிய பொருத்தனை பண்ணிட்டு மாமனார் வீட்டுக்கு வந்துட்டாரு. மாமனார் வீட்டுக்குள்ள இருந்து கிளம்பும் போது யாக்கோபு என்ன சொல்லி கிளம்புறாரு சரி தெரியுமா? நான் வெறுங்கையா இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா இப்போ இந்த இரு பரிவாரத்திற்கும் நான் என்னவான, இரு பரிவாரத்துக்கு தகப்பனா நான் மாறிட்டேன். கர்த்தர் என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டாரு. இந்த 20 ஆண்டு காலமும் நீங்க என்ன எத்தனையோ டைம் ஏமாத்த நினைச்சீங்க, ஆனா என் தகப்பனாருடைய தேவன் என்ன உங்க கையில இருந்து காப்பாற்றினார். இப்ப எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு. யாக்கோபுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப வந்துட்டாரு. பாதி வழியில வரும்போதுதான் இப்போ ஒரே ஒரு உணர்வு ஒன்று வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரிகள். சம்பாதிக்காதது எதுவுமே இல்லை, கிடைக்காதது எதுவுமே இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும்தான் மிஸ் ஆகுது. என்ன மட்டும்தான் மிஸ் ஆகுது சொல்லுங்க?